டைரக்டர் ராமோட டைரக்ஷன்ல மிர்ச்சி சிவா நடிச்சு சமீபத்துல வெளிவந்த ஒரு சூப்பரான தமிழ் திரைப்படம் தான் பறந்து போ. இந்த படத்துல ஒரு அழகான கண்டென்ட்டை படத்தோட கதையா எடுத்து சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காங்கங்க. என்ன கண்டென்ட்னா, இந்த ஜென்ரேஷன்ல ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தங்களோட பசங்கள வளர்க்குறதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சுத்தி தான் கதை நகரும். அதுல நம்ம மிர்ச்சி சிவாக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் ஒரு பையன் இருக்கிறான். அம்மாவா வரக்கூடிய கிரேஸ் ஆண்டனி வெளியூர்ல ஒரு சாரி பிசினஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளூர்லயே அப்பா வேலை பார்த்தாலும் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையவே கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜெயில்ல அடப்பட்ட மாதிரி தான் இருக்கிறான். ஒரு கட்டத்துல என்ன வெளியில கூட்டு போங்கன்னு சொல்லி அப்பா கிட்டக்க அடம் பிடிச்சி பைக்ல டிராவல் பண்ணி போறாங்க. அந்த டிராவல்ல இவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இந்த படத்துக்கு மிர்ச்சி சிவாவை தவிர்த்து வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு சூட் ஆயிருப்பாங்களான்னு தெரியல. சூப்பரா பண்ணியிருந்தாரு. வழக்கமா ஒரு படங்கள்ல எந்த அளவுக்கு கவுண்டர் கொடுப்பாரோ அதே மாதிரியான மீட்டர் இங்க கம்மியாகாத அளவுக்கு டேரக்டரும் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமா இந்த படத்துல அந்த சின்ன பையன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். அப்பாவும் பையனும் சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸ், நடுவில் வரக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. மூணாவதா இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிரேஸ் ஆண்டனிக்கு தான். அம்மா ரோல் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரா அவங்களும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல சூப்பரான படங்க. பெருசா எமோஷனல் ஜன்னலுக்குள்ள உள்ளுக்குள்ளே போகாம எடுத்துக்கிட்ட மீட்டர்லயே டிராவல் பண்ணி சூப்பரா பிரசன்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. படத்துல அந்த பையன் பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது கோவப்பட்டுருவாரோ அப்படின்னு நினைப்பேன். அதெல்லாம் பண்ணாம சூப்பரா பார்த்தீங்கன்னா ரசிப்பாப்ல. அதுவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.